அவர் படம் இதேமாதிரி பண்ணினே இருந்தானுங்கன்னா எந்த படமும் இங்கே ஓடாது. உண்மையாக எந்த படமும் இங்கே ஓடு. என்ன தேட்டரில் என்ன படம் வேணால் ஓடி. நான் தளபதி படம் இல்லாமல் எங்கேயும் ஓட விடாது. புதுசு கிடையாது இது அவருக்கு. அத்தி பத்துலேருந்து பண்ணியிருந்தா இருக்கிறானுங்க. தண்ணி இது அரசியல்னுனானுங்க. அது ஒரு பத்துக்கு பண்ணியிருந்தா இருந்தாங்க. தெரிய பத்துக்கு பண்ணானுங்க. அவர் புதுசே கிடையாது. இதெல்லாம் பழசு. அவர் பார்த்தே முடிச்சிட்டாரு. அவரை பொறுத்த என் ஃபேன்ஸுக்கு சந்தோஷம் கொடுத்தனா, என் மக்களுக்கு நான் சந்தோஷம் கொடுத்தனா, நெஞ்சில் குடி இருக்கோன்னாரா, அது போதும் எங்களுக்கு. அதுதான் ஜல்லிக்கட்டுக்கு போட்டானுங்க. போராட்டம் எவ்வளோ பேர் போராட்டம் போட்டானுங்க. ஒரு வருஷம் போராடினானுங்களா, அடகு முடிஞ்சுதா, ஜல்லிக்கட்டு நடந்துருந்தாங்க. அது மாதிரி தான் எங்கள் ஆளுக்கு என்ன பேரிகேட் வேணா நீ போடு, எங்கள் ஆளை வச்சுன்னு வந்து இருப்பாப்புல. இல்லை நான் பின்னாடி பேக் பண்ணி எங்கள் தலை நிற்கிறாப்புல. அவர் இருப்பார், எப்போவுமே அவர் கூட இருப்பார். வரேன்னு சொன்னானுங்க, கேஸு போட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டானுங்க. கேட்டால் ஆர்மி சம்மந்தப்பட்டுக்குது ஏதோ இருக்குதுன்னானுங்க. பரவாயில்ல இருக்கட்டும். ஏன் பாலையா காலு துண்டா ஓட்டி ஆர்மியில் ஓடுறாரு, அது கூட தான் சென்சார் குத்திங்கோ. அதனால் இதுவாக இருக்குது. தெலுங்கு பார்த்தா இவ்வளோ பண்ணுறீங்க, ஹிந்தி பார்த்தா அனிமல் பார்த்தா இவ்வளோ கொடுக்குறீங்க சென்சாரு, அதுனா இதுவாக போகுது. ஏன் தளபதி 10 கோடி நீங்கள் பண்ணுறீங்கோ? நாங்கள் அவர்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் பண்ணுறாரு. இந்தியாவில் என்ன நாட்டில் என்ன நடக்குதோ அதை எடுத்து சொல்கிறாரு. அதுதான் நாட்டில் என்ன அநியாயம் நடக்குதோ அதை எடுத்து சொல்கிறாங்க 10ல். அது பார்த்தாச்சு திருந்துங்கண்ணான்றாரு. சொல்லி தான் திருந்த மாட்டீங்க. நாட்டில் பார்த்து நான் படத்தையாச்சும் காட்டுறேன், அதை பார்த்து திருந்திக்கோங்க அப்படின்றாரு. அது தப்பா? எவ்வளோ பேர் நீங்கள் போய் போர்டை பிடிச்சி கோஷம் போடுறீங்க, இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்ட்டு. சிம்பிளாக எங்கள் ஆள் படத்தில் சொல்கிறா போல் அவர் படத்தை பார்த்தாச்சு திருந்துவான்னு பார்க்குறாரு. அது பேர் அவர் வந்தோடனே ஃபஸ்ட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க தளபதி வரணும். எவ்வளோ நான் பேர் சொல்ல விருப்பப்படல, ஏன்னா அம்மா நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும். அது எவ்வளோ பேர் சொன்னானுங்க தான் தளபதி வரணும், அவர் வந்தால் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா. இன்றைக்கி அவனுங்களே பயந்து அவர் வரக்கூடாது அடுக்கிறானுங்க. அப்படின்னா காரணம் எங்கள் ஆள் வந்தால் பிளாஸ் அந்த இடத்துலையே. ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்குது. விஜயோட லாஸ்ட்டு படம். சரி நாங்கள் எல்லாமே செலிப்ரேட் பண்ணலாம் தான் நினச்சோம். ஜனவரி 9th படம் அது நடக்கலை. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்குது. பாலிடிக்ஸ் போகாமே இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை. பாதி விஜய் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் சும்மா ஹைப் தான் ஏற்றி விட்ருக்காங்க. பட் தான் அவருக்கு பாலிடிக்ஸ் வராமல் இருந்தாலே சினிமாவில் இருந்தாலே அவர் எவ்வளோ சம்பாதிச்சிடலாம். எது தேவையில்லாம் பாலிடிக்ஸ் வந்து மக்களையும் இது பண்ணிக்கிட்டு பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு அவர் எதனால் அப்படி பண்ணுறாருன்னு தெரியல. பட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமாலே வரதான் நான் பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவேன். நான் பாலிடிக்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு செட் ஆகலை. ஏன்னா அவர் ஸ்பீச் எல்லாமே நீங்கள் சும்மா பார்த்தா அவங்க ஹைப் ஏற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போய் பார்த்தா மட்டும் தான் அவர் செட் ஆகாது. பாலிடிக்ஸ் அவருக்கு வேணாம். நீ சினிமாலே வந்தால் கூட அவர் இன்னும் படம் நடிக்கலாம். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆக்டராக தான் நான் அவரை ஹீரோவை பார்த்துருக்கேன். பாலிடிக்ஸில் பொறுத்த வரைக்கும் அந்த எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ரொம்ப கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. ஆனால் வரும், என்றைக்கு தான் வரும். தீபாவளிக்கு வரும், பொங்கலுக்கு வரும். ஆனால் வந்துடும். சரி இது போயிடுச்சா கூட அவர் வந்துடாரு, அரசியலுக்கு வராரு, அவள் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து எனக்கு எப்போ அவர் வந்து அரசியல் வந்தாரோ அப்போது இந்த மாதிரி தான். ஃபஸ்ட்லாம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஎம்கே மேலே சண்டை இருந்துச்சு. இப்போ விஜய் வந்தோடனே எல்லோரும் விஜய் மேலே திரும்பிட்டாங்க. ஒரு ஜனநாயகம் ஒரு சிங்கிள் படத்துக்கே 3 நாள் படத்துக்கே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அரசியலாம் வந்துட்டா அவ்வளோதான் பிளாஸ்டே. அங்கே யாரும் எதுவும் பண்ண முடியாது. கேஸ் போயினே தானே இருக்கும். ஆனால் வரும், இப்போ படம் வரும். இது முடிஞ்சோடனே லியோ 2 வர பேசினுக்கார். வர லியோ 2 வந்துச்சுன்னா அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அவரும் லியேட்டுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவார். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிற பாரு. இதுக்கப்புறம் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் மேல்முறையீடு போகிறோன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படியே இவங்களுக்கு காலதாமதம் பண்ணணும், அவ்வளோதானே தவிர மற்றபடி படத்தை கொடுக்கக்கூடாது எதுவுமே கிடையாது. கேடுகட்ட கீழ்த்தரமான அரசியல் சும்மா நம்மக்கிட்ட ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்களாமா. எங்கே இந்த ஜனநாயகன் வந்துச்சு அப்படின்னாக்கா பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வந்துடும்ன்ற ஒரே காரணத்தினால இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்க்குறாங்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இந்த படம் வந்துச்சுனாக்கா ஒரு மிகப்பெரிய அடி. அதாவது அன்றைக்கி எப்படி எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றும் வாலிபனோ அந்த மாதிரி தளபதிக்கு இன்றைக்கி ஜனநாயகன் கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் ஒன்று இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க சீரியஸாகவே. ஒன்று தெரிய விட்டா வச்சு நல்லாயிருக்கும். தலை ஃபேன்ஸ் நாங்கள் மங்காத்தா எப்படி செலிப்ரேட் பண்ணமோ அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அவங்க படம் வரணும்னு சொல்லிட்டு. இதை செஞ்சு தெரியாச்சு விடுங்க எங்களுக்கு, அது மட்டுமாச்சு போதும். அதுவும் நாங்கள் என்ஜாய் பண்ணுவாங்க தளபதி ஃபேன்ஸு. சரிங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு தளபதி இந்த நெருக்கடி தரீங்க? ரொம்ப நீங்கள் மறுபடியும் கேஸை போட்டு படமே வராமல் பண்ண போகிறீங்களா எப்படின்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. செஞ்சு தளபதி பிறந்தநாளைக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன் படம் கூட. கேஸை இப்படி தள்ளி போடுறீங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. சத்தியமாக இந்த பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு தெரிய படத்தையாவது ரீரிலீஸ் பண்ணுங்கள். மங்காத்தா நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோமோ அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல தளபதி ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு. அதாச்சும் ரீரிலீஸ் பண்ணுங்கள் ப்ரோ. சத்தியமாக கஷ்டமாக இருக்குது. எத்தனை தான் நீங்கள் சென்சார் எத்தனை கட்டு தான் நீங்கள் கட் பண்ணுவீங்கன்னு தெரியல. திருப்பியும் அந்த சான்றிதழ் கொடுக்க வேண்டி இன்றைக்கி ரிசல்ட் வர வேண்டியது, திருப்பியும் அதை மேல்முறையீடு பண்ணோன்னா தான் கதை உங்களுக்கு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க தான் கேட்குறோமே. தலை ஃபேன்ஸ் நாங்கள் எப்படி மங்காத்தா என்ஜாய் பண்ணோமோ தளபதி ஃபேன்ஸுக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்ம தளபதியை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணும், ரொம்ப ஆசையாக இருந்திருப்பாங்க. தெரியாச்சு ரீரிலீஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ். அவ்வளோதான் சொல்ல முடியும். இத்தனை பார்த்து இப்படி பயப்படுறீங்கன்னா அவர் மேலே வளர்ந்துதான் போகிறாரு. தளபதி வந்து அதில் நிறைய பேசிக்கிறாரு. அதே நீங்கள் கட் பண்ணி போடுங்க. அப்போ எதுக்கு படத்தை விட்றீங்க? ஃபுல்லாக கட் பண்ணி ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிட்டா படத்தை எதுக்கு அப்போ விட்றீங்க? இப்போ கஷ்டமாக இருக்குது. ஆனால் தளபதி படம் வராமல் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. படத்துக்கே இப்படி பயப்படுறாங்கன்னா அரசியல் எப்படி பயப்படுவாங்கன்னு உங்களுக்கே தெரியுது. அதுதான்
நீங்கள் வேணா பண்ணுங்கள், தளபதி படம் வந்தால் திருவிழா தான், அவ்வளோதான். சத்தியமாக சொல்ல மாதிரி பொங்கலுக்கு நான் ரிலீஸ் ஆகும்னு நினச்சேன். பரவாயில்ல, இது நம்ம ஜீவா அஸ்து போய்டா போல. அவர் படம் வந்துச்சு, அஸ்து போய்டா. எல்லாம் பராசக்தி அடியோன்னு நினச்சானு, ஆனால் அவர் படம் அச்சுன்னு போச்சு. அதில் ஒரு சந்தோஷம் லைட்டாக. எல்லாம் என்ன சொன்னாங்க, பராசக்திக்கு போட்டியாக வந்துச்சு, பராசக்தி தான் அடிக்கிறது. அப்படிலாம் கிடையாது ப்ரோ. அவரும் நடிகர், இவரும் நடிகர் தான், சரிங்களா? அவர் பார்த்து அவர் ரிலீஸ் பண்ணுறாரு, இவர் பார்த்துரு. இதில் வந்து நம்ம அவர் தான் போட்டி அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே போட்டி தான், தளபதி தான். அது வந்து அப்போதுலேருந்து இருக்குது தான். ஆனால் நம்ம தான் அது போட்டி போட்டுக்கிறோம். ஆனால் அவங்க 2 பேரும் நண்பர்கள் தான். இன்றைக்கி பேக் பண்ணால் அவர் நிற்கிறார் தான், தளபதி பேக் பண்ணால் நிற்கிறார் தான், இல்லைன்னு சொல்ல, சரிங்களா? இல்லை, மெயின் ரீசனு அவர் கட்சிக்கு வந்து தான் ரீசனு. இப்போ அவர் கட்சியில் எல்லாமே இதே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் இந்த படம் பொங்கலுக்கு ஓடி இருக்கும். ஓடி நீ கலெக்ஷன் வச்சிடும் பாக்ஸ் ஆஃபீஸில். இவர் கட்சியில் நின்றுனால தான் இப்போ அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அடியாமல் இருக்குது. இயரிங் வந்து தளபதி சப்போர்ட்டாக தான் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் இவனுக்கு எப்படி சொதப்பிட்டானுங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முழுக்க அரசியல் தான் ப்ரோ. இது கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற பயத்தில் எல்லோரும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கடைசி படம். இது வந்து அரசியலாக அவங்க பார்க்குறாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஃபேன்ஸுக்கு வந்து அது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து இந்த விதத்தில் அவங்க வந்து காட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கடைசி படம் அதாச்சும் மனசில் வச்சுட்டு இந்த அளவுக்கு இறங்கி அவங்க பண்ணிடக்கூடாது. அவங்க வந்து இன்டெரக்டாக பண்ணுறன்ற பேரில் டேரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு எல்லாருமே தெரியும் எது உண்மைன்னு. வந்து இயரிங் சொல்லிவிடுவாங்கன்னு நினச்சேன் தளபதி சப்போர்ட்டாக தான். ஆனால் பார்த்தா இன்னும் இழுக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வருமானு நினைக்கிறேன். வேணும்னே இழுத்துகிட்டே இருக்காங்க ப்ரோ. எலெக்ஷன் முன்னாடி வருதோ எலெக்ஷனுக்கு அப்புறம் வருதோ என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் ப்ரோ எங்களுக்குலாம் பொங்கல். தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அன்றைக்கி தான் பொங்கல். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் தான் ப்ரோ. எப்படி வந்து புரட்சித் தலைவர் வந்து ஜெயிச்சாரோ அதே மாதிரி தான் தளபதியும் ஜெயிக்க போகிறாருன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம் அவருக்கு. எல்லாருக்கும் எல்லா ஆளுங்களுக்குமே சொல்கிறேன், தளபதியை வந்து யாராலையும் அடக்க முடியாது. அவர் தான் பவர், அவர் தான் கிங்கு தமிழ்நாடுக்கு. ஆக்சுவலி எதிர்பார்த்த இது தானே ப்ரோ. நார்மலாகவே இப்போது லாஸ்ட்டாக 21 ஒரு இயரிங் வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு இதுலாம் போச்சுல. நார்மலாக இது பண்ணுறது எல்லாமே இது அரசியல் ரீதியாக பார்க்காம இந்த சென்சார் போர்டு, இந்த சிபிஎஃப்சி அந்த இதுவாக பார்த்துட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். இப்போயா பார்க்குறோம், தலைவா படத்துலேருந்தே அந்த இஷ்யூலாம் வந்துட்டு தான் இருக்குது. தேட்டர்லாம் 1600 கொடுத்து ஃபர்ஸ்ட் ஷோலாம் எடுத்து புக்லாம் பண்ணோம். பார்த்தா ரிலீஸ் ஆகலை. இப்போ திருப்பி Feb 6க்கு ஏதோ ஒரு இது இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன எதுவும் தெரில. வந்தால் பார்க்கலாம், இல்லைனா எந்த பிளாட்ஃபார்மில் வருதோ பார்க்க வேண்டியது அவ்வளோதான். இப்போ தானே ப்ரோ வந்துட்டுருக்காங்க. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ஆன பார்ட்டிஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 70-80 இயர்ஸாக இருக்கிறாங்க. இப்போ டிவிகேன்றது ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த மாதிரி தானே வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் அவங்க இதெல்லாம் ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு இது பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக என்ன பண்ணுறதுக்கு இது இருக்குது. பொங்கல் வரலான்னு படம் பொங்கல் வரனால ரசிகர்கள்லாம் கோவத்தில் இருக்காங்க ப்ரோ. எல்லாம் இந்த டிஎம்கே ஆளா ப்ரோ. அவர் சொன்னார் வார்த்தை திரும்பி போட ஐடியாவே இல்லை அந்த அமைதான் ப்ரோ. வந்துட்டேன்னா அரசியல் திரும்பி போன இதே இல்லையா ப்ரோ அவருக்கு சொல்லிட்டாரு இப்போ 10 சட்டை. அதனால எல்லாருக்கும் லைட்டாக பயம் இருக்குது. எலெக்ஷன் பண்ணால் அவங்களுக்கு ஆபத்து. அவர் தான் ப்ரோ டிஎம் கேண்டிடேட் வேறு நிற்கிறாரு. லைக் ப்ரெஷர் இருக்கும் தான். லைக் நெக்ஸ்ட் மந்த் மின்ட்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாதுன்னு தோணுது. சும்மாவே பண்ணுவாங்க. எலெக்ஷனில் நிற்கிறதுனால ஆப்வியஸாக பண்ணுவாங்க தான். அது ஒன்றும் பண்ண முடியாது. படத்தை பார்த்து பயப்படுறாங்கன்றதை தாண்டி அவருக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க. அவரோட இதை டைட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு படம் ரிலீஸ் ஆனாலும் ஆகலைனாலும் அவர் நிற்க தான் போகிறார் எலெக்ஷனில். அது பெருசாக ஒரு இம்பேக்ட் ஆகாது. ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆக தான் போகுது. அட்வான்டேஜ்னு எதுவுமே கிடையாது. அந்த படத்தினால அவரோட பாலிட்டிக்ஸ் வந்து எந்த விதமாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகிறது கிடையாது. அது படத்தில் பாலிட்டிக்ஸ் இருக்குது இல்லைன்றதை தாண்டி அது வந்து பெருசாக இம்பேக்ட் ஆகாது. நம்ம பாசிட்டிவாக வரும்னு பார்த்தா நெகட்டிவாக வந்திருக்கு. விடுங்க, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம். நாங்கள் இருக்கோம், கடைசி வரைக்கும் நாங்கள் நிற்போம் அவருக்காண்டி. யார் வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இருக்கோம் எங்கள் அண்ணனுக்காண்டி. நாங்கள் பார்த்துக்குறோம். வெயிட் பண்ணலாம் ப்ரோ. இல்லை, நல்ல திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும். அன்றைக்கி இருக்க எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம். நாங்கள் இருக்கோம் அவருக்காண்டி, விட்டுற மாட்டோம் அவரை சீக்கிரம். நாங்கள் இருக்கோண்ணா, நாங்கள் பார்த்துக்குறோண்ணா. டிவிக்கே தானே, பட் நாங்கள் இருக்கோண்ணா. அட்வான்டேஜாகவும் இருக்கலாம், டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கலாம். மேபி எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அது ஒன்றும் இதுவாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. உங்களுக்கு இதுதான் ப்ரோ வேலையே. என்னத்துக்குனே தெரில ப்ரோ. இந்தமாதிரி பண்ணிடுறானுங்க. வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. ஆனால் எப்போ வரும்னு தெரில. எப்போ வந்தாலும் ஓகே தான், வெயிட் பண்ணுறோம். ஏன்னா நெக்ஸ்ட் ஆட்சிக்கு வந்துட போகிறான்ட்டு இருக்கலாம், எதோ ஒன்றா இருக்கலாம்.